Hello everyone, welcome to Suragat Academy. ஸோ இன்னைக்கு மண்டலா சீரீஸில் லேர்ன் மண்டலா டே 8 நம்ம இந்த சிவலிங்கம் மண்டலா தான் பார்க்க போகிறோம். ஸோ சிவராத்திரி வருது இல்லையா, ஸோ அதுக்காக ஒரு சின்ன மண்டலா. ஸோ இப்போ பேப்பரில் நான் நார்மலாக மினி மண்டலா தான் இது. ஸோ ஹாஃப் சென்டர் கண்டுபிடிச்சிட்டு அதை ஒரு கிராஸ் லைன் டிவைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் லோட்டஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதே போலவே நீங்களும் லோட்டஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 பெட்டல்ஸ் லோட்டஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரியே ட்ரா பண்ணிக்கோங்க. குவைட் சிம்பிள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்கேல் எடுத்திருக்கேன். ஸ்கேல் எடுத்துகிட்டு அந்த 2 சைடுமே எடுத்துகிட்டு மேலே ஜஸ்ட் ஒரு கர்வ் போட்டுட்டு நம்ம உள்ளே சிவலிங்கத்தில் இருக்கிற பெட்டை அதையுமே நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ இதை தான் ட்ரா பண்ணிக்கிறோம். அப்புறம் நான் அந்த பொட்டு நம்ம நடுவில் வைப்போம்ல, அதில் இருந்து ரேண்டமாக ஒரு 2-3 சர்க்கிள் போட்டுக்கிறேன். கீழே 2 பார்டர், மேலே 2 பார்டர், நடுவில் ஒரு பிளெயின் சர்க்கிளாக இருக்கிற மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ லோட்டஸ் சின்னதாக இருந்தனால எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டல் போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா லைன்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிடுறேன். லோட்டஸோட லைனுமே கொஞ்சம் எரேஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மைல்டாக வச்சுக்கிறேன். டாம்ஸ் ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி லைட் பிங்க் பேஸ்டல் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் லைட் பிங்க் இருக்குது. லைட் பிங்க்கை வச்சுட்டு லோட்டஸை நான் கலர் பண்ணுற மாதிரியே கலர் பண்ணிக்கோங்க. மைல்டு கார்னர்ஸை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள கலர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நார்மல் நம்ம டாம்ஸ் 26 ஷேட்ஸ் இருக்கும்ல, அந்த ப்ரஷ் பெனில் நான் அதில் உள்ள பிங்க் எடுத்து நடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் லேயர்ஸ் மாதிரி டீட்டெயிலிங் ஒர்க் பூக்கு கொடுத்துருக்குறேன். இந்த லோட்டஸ்க்கு கொடுத்துருக்குறேன். ஸோ இதே போலவே நீங்களும் கொடுத்துக்கோங்க. வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக இருக்கும் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டைமும். ஸோ நீங்கள் செட்டிங்ஸில் போய் ஸ்லோ பண்ணி பார்த்துக்கலாம். எதுவும் புரியலைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணியும் கேட்டுக்கலாம். டவுட்ஸ்லாம் நான் கிளியர் பண்ணுவேன். ஸோ டார்க் பிங்க் வச்சுட்டு அவுட்லைனும் ப்ரஷ் பண்ண வச்சு கொடுத்துட்றேன். நான் ஒரு குட்டி மிஸ்டேக் பண்ணேன். ஆக்சுவலாக அது ப்ரஷ் பண்ண இல்லை, இது காயாமல் இருக்கும் போது, ட்ரை ஆகாமல் இருக்கும் போதே நான் போட்டுட்டேன். அப்படி பண்ணாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் அவுட்லைன் கொடுங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ ஸ்கெட்ச் பென் வச்சுட்டு என்னோட ப்ரஷ் பென் இங்கு தீர்ந்துருச்சு. நீங்கள் ப்ரஷ் பென்னை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்கெட்ச் பென் வச்சுட்டு சிவலிங்கத்தை ஃபஸ்ட் கலர் பண்ணிடுறேன். ஸோ நான் கலர் பண்ணுற மாதிரியே கலர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலர் பண்ணணும். வைடாக நம்ம கலர் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணி கலர் பண்ணிங்கன்னா ஒரே போலவே கவர் ஆகிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி கலர் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு அக்ரிலிக் மார்க்கர் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லாட்டினா போஸ்டர் கலர் பெயிண்ட் இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு இந்த மாதிரி டீட்டெயிலிங்க்கு கொஞ்சம் ஹைலைட் பண்ணுற மாதிரி லிங்கத்தில் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம போட்டோம் இல்லையா சர்க்கிள், அதில் நான் போட்ட மாதிரி அந்த டிசைன் நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லீஃப் பெட்டல் மாதிரி அதை போட்டுக்கிறேன் சென்டரில். இது நம்ம ரொம்ப பெருசாக பண்ணலாம், ரொம்பவே சிம்பிளாக தான் வச்சுருக்கணும். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 சைடும் லைன் குட்டி குட்டியாக லைன் போட்டுட்டு அதை ஜாயின் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கும், எனக்கே ஆச்சு. ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காமல் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு பேட்டர்ன் தான். ஸோ இப்போ லோட்டஸ் இருக்கிறனால, சிவலிங்கம்ங்கிறனால நான் புதுசாக எந்த பேட்டர்னும் ட்ரை பண்ணாமல் ஜஸ்ட் என்ன பண்ணிட்டேன்னா ஃப்ளார் மட்டும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம இந்த ஃப்ளார் பேட்டர்ன் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். கிரிட் பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே டே 1 டே 2ல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் சேனல்குள்ளே போய் வீடியோஸ் பார்த்துக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.